மன்றம்னா வானவில் எப்படி அழகாக இருக்குமோ அதே போல தான் வானவில் மன்றம் எங்களுக்கு அழகானது. நாங்கள் வானவில் மன்றம் கணிதத்தையும் அறிவியலும் கலந்த கலவையாக தோன்றுவது தான் வானவில் மன்றம். சயின்ஸில் இதயம்னு ஒன்று செஞ்சாங்க, அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதயம் எப்படி துடிக்குது, அதோட வகைகள் என்ன அதெல்லாம் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் தாவரங்கள் ஒரு விதை போட்டு வேர் அதுலேருந்து என்னென்ன வரும், காய் எப்படி வைக்கும், பூ எப்படி வைக்கும், பழம் எப்படி உருவாகும் அதெல்லாம் சொன்னாங்க. இந்த வானவில் மன்றத்தை கொண்டு வந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த வானவில் மன்றம் மூலமா நாங்கள் அதிகமா அறிவியல் எளிய சோதனைகள், கணிதம் எளிய கணக்குகள்ல கத்துக்கிட்டோம். அறிவியல் எளிய சோதனைகள்ல தாவரத்தின் பாகம், இதயத்தின் அமைப்பு, நூலிசைவு, திசை அதிகமா கத்துக்கிட்டோம். வானவில் மன்றத்துல இருந்து சார் வருவாங்க. அவங்க சயின்ஸும் மேக்ஸும் நடத்துவாங்க. சயின்ஸ் எங்களுக்கு புரியும், மேக்ஸ் எங்களுக்கு புரியும். அது எங்களுக்கு ஆர்வமா இருக்கு. சயின்ஸும் ஆர்வமா இருக்கும், மேக்ஸ் அதே மாதிரி ஆர்வமா இருக்கும். சாதாரண வீட்டில் கிடைக்கிற பொருளை வச்சே எங்களுக்கு பண்ணி காட்டுவாங்க. நாங்களும் அதே மாதிரி வீட்டில் போய் செஞ்சு டப்பா சூப்பராக மேக்ஸ் சொல்லி தந்தாங்க. எல்லாம் புரிஞ்சது, ஈஸியாக இருந்தது. துறைகளிலும் மாணவர்களுடைய திறமைகளை வெளிக்கொணரவும் அவர்களுடைய திறமைகளை மென்மேலும் மெருகேற்றவும் கூடிய ஒரு அமைப்பாக வானவில் மன்றம், அதாவது ரெயின்போ ஃபோரம் என்ற அமைப்பு செயல்பட்டு வருகிறது. இந்த வணக்கம். வானவில் மன்ற செயல்பாடுகள் மாணவர்களுடைய அறிவியல் மனப்பான்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது மற்றும் மாணவர்களை ஆர்வமூட்டக்கூடிய வகையிலும் மாணவர்களாகவே தாங்களாகவே அறிவியல் செயல்பாடுகளை செய்வதற்கு ஊக்குவிப்பதாகவும் அமைந்துள்ளது. செய்யப்பட்ட செயல்பாடுகள் அனைத்தும் புரியும் வகையிலும் மாணவர்கள் எளிதாகவும் இருந்தது. வானவில் மன்றம் கிளாஸ் எடுக்கிறாரு. அவர் செய்யறது எளிய சோதனைகள் மூலமாக செய்யறதால பசங்க ரொம்ப ஆர்வத்தோடு பங்கேற்க. இந்த திட்டம் மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. மாணவர்கள் நன்றாக ஆர்வமுடன் நன்றாக கவனிக்கின்றனர். இந்த திட்டம் தொடர்ந்து வரும் கல்வியாண்டிலிருந்து நடைமுறைப்படுத்தினால் மிகவும் நன்றாக இருக்கும். வானவில் மன்ற ஆசிரியர் திரு சேட்டு அவர்கள் அறிவியல் கணிதம் செயல்பாடுகளை அனைத்து மாணவர்களும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிமையாக கற்றுக் கொடுத்துள்ளார். அறிவியலும் கணிதமும் கடினம் என்பதை போக்கி அன்றாட செயல்பாடுகளில் அறிவியல் கணிதம் உள்ளதை எளிமையாக மாணவர்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உருவாக்கிய வானவில் மன்றங்கள் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கு மனம் நிறைந்த நன்றி கலந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வானவில் மன்றத்தினுடைய கருத்தாளர் சகோதரர் விஜய் அவர்கள் மாதந்தோறும் பிள்ளைகளுக்கு எளிய முறையிலே அறிவியல் கணிதம் போன்ற பாடங்களுக்கான செயல் விளக்கங்களும் கற்பித்தலும் நடத்தி கொண்டிருக்கிறார். திரும்ப சரண்யா அவர்கள் சென்றுள்ளார். நான் அறிவியல் ஆசிரியராக இருந்து பாடம் கற்பிக்கும் போதை விட மாணவர்கள் அவர்களோட வருகையை மிகவும் ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏனெனில் புதிய புதிய செய்திகளை, புதிய புதிய விஷயங்களை கற்றுக் கொடுப்பதில் இந்த வானவில் மன்றம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்கின்றது. வானவில் மன்றம் மாணவர்களின் வாழ்வை வண்ணமயமாக்குவதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு அருமையான மன்றம். செய்து கற்றல் முறையில் கற்றலையும் கற்பித்தலையும் ஒருங்கிணைத்து மாணவர்கள் நலனை மேம்படுத்துவதற்காக தமிழக அரசால் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. வானவில் மன்றத்திற்கு பொறுப்பேற்று அதற்காக 6 முதல் 8 வகுப்பு வரை உள்ள குழந்தைகளுக்கு கணிதம் மற்றும் அறிவியல் பாடத்தில் நிறைய சோதனைகளை செய்து காண்பித்து அவர்களது அறிவியல் ஆர்வத்தினை மிகவும் தூண்டுவதாக அமைந்து இருக்கிறது அந்த நிகழ்ச்சிகள்.